சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானத்திலும் பூமியிலும் உண்டான அத்துணை படைப்புகளும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன. மின் ஹய்யும் வல ஜமாதின் என்று தஃப்சீர்களிலே எழுதுவார்கள். அதாவது உயிர் உள்ளவைகளும் உயிர் அற்றவைகளும் அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்கின்றன. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய வீடுகளில் உங்களோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அது அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன. அந்த பொருட்கள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய அந்த ஒரு சப்தத்தை நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தால் உங்களால் உங்களுடைய வீடுகளிலேயே இருக்க முடியாது. காரணம், ஒரு வீட்டுல அவ்வளவு பொருட்கள் இருக்கும். எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தஸ்பீஹ் செய்யக்கூடிய அந்த சப்தத்தை கேட்கக்கூடிய ஆற்றல் கூட ஒரு மனிதனுக்கு கிடையாது. அன்பானவர்களே, உலகத்தில் எல்லா விதமான உயிரினங்களும் ஏன் உயிர் அற்றவைகளும் அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்கிற போது நன்றி கெட்ட மனிதர்களாகிய நாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய மறந்து விடுகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கு எப்பொழுதும் நாம் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் நம்மளுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன. பல்வேறு விதமான தஸ்பீஹ்கள் திக்ர்கள் இருக்கிறது. அந்த தஸ்பீஹ்களிலேயே ஆகச் சிறந்த தஸ்பீஹ் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற இந்த தஸ்பீஹ். உலகத்தில் எல்லா உயிரினங்களும் செய்யக்கூடிய தஸ்பீஹ் என்று மார்க்கறிஞர்கள் நமக்கு சொல்வார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் அவன் மீது அதிகம் அதிகம் திக்ர்களையும் தஸ்பீஹ்களையும் ஸலவாத்துகளையும் போதக்கூடிய தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.